ஸ்தோத்திரிப்போமா. வாய்களை திறந்து எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே துதிக்கிறோம். உன்னதமான தெய்வமே துதிக்கிறோம். உயர்ந்த அடைக்கலமே துதிக்கிறோம். மகிமைக்கு பார்த்ததே துதிக்கிறோம் ஐயா. மங்காத பிரகாசமே துதிக்கிறோம். வெளிவெள்ளி நட்சத்திரமே துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைவிடாமல் சொல்லியிருக்கீங்க. அடே சொல்லுமை தேடி வந்து பிள்ளைகளுக்கு அடே நீங்க நன்மை தரபடியாக, அடைய பிரசனத்தை ஊற்றும்படியாக, அடைய கல்வாரி மகிமை அனுப்பும்படியாக, அடைய மனநிலையினுடைய அடே சொல்ற எண்ணங்கள் ஏற்றங்கள் நீங்க நிறைவேற்றுவீர்களாக. அடே சொல்றோம் இந்த உலகத்தில் ஆளுகை செய்கிற ராஜாக்களுக்கு முன்பாக அடே சொல்றோம் அடே மனவாட்டியாய் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் அலங்கரிக்கப்பட்டவர்களும் அடே சொல்ற கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அடே நம்ம வேதத்திலே காண்கிறோம் ஐயா. அடே இதை காட்டிலும் அடே பரலோகத்துக்கு ராஜாவாய் இருக்கிற அந்த ராஜாவுக்கு மனவாட்டியாகிய சபை அடே பரிசுத்தமுள்ள சபையாவோ, பரிசுத்தமுள்ள பாத்திரமாவோ, கர்த்தருக்கு பிரியமான பாத்திரமாவோ, உம்மை ஆராதிக்கிற பாத்திரமாவோ, உம்மை மகிமைப்படுத்துகிற பாத்திரமாவோ எங்களை மாலை வேளையிலே நீர் வணைந்து கொள்ளபடியாக துதிக்கிறோம் ஐயா. எங்களுக்கு குற்ற குறைகள் உண்டு சாமி. நாங்கள் குறைவான பிராணியம் தகப்பனே. அடே களிமண்ணான அந்த பாத்திரத்தை அடே நீங்க உடைத்து உருவாக்கும்படியாக ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. அடே ஆழ்ந்து தள்ளப்பட்ட கல்லை அடே தலைக்கு மூளைக்கல்லாயிற்று, அது கற்களால் ஆயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அடே இந்த உலகம் புறக்கணிக்கலாம், உலகத்தினுடைய குடிகளை புறக்கணிக்கலாம், உலகத்தினுடைய ராஜ்யங்களை புறமே தள்ளலாம். ஆனால் கர்த்தரோ எங்களுக்கு ஆதரவாய் இருக்கிறது என்று சொன்னபடி தேவனே எங்களுக்கு ஆதரவாய் இருக்கும்படியாக அன்றைய தேச கரத்தை வைக்கும்படியாக உங்களுடைய கரத்தை ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. அதை வந்தோம், ஆராதித்தோம், கடந்து சென்றோம் என்று சொல்லாதபடிக்கு அதிலே துதிக்கிறோம் ஐயா. முழுமையாய் ஆராதிக்க உதவி செய்யும்படியாக, பரிசுத்தமாய் ஆராதிக்க உதவி செய்யும்படியாக உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. கர்த்தாவே பரிசுத்தமானவரே துதிக்கிறோம். விடுதலையோடு ஆராதிக்க உதவி செய்யுங்க. அதை நம்ம எந்த நோக்கத்துக்காக, என்ன ஆணையை வேண்டுவதற்காக இந்த ஆலயத்தை காலத்தில் பட்டதோ அந்த
என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சத்துரு சோதித்திட்டார். தேவதூதருடன் வருவார். சத்துரு சோதித்திடவே. தேவதூதருடன் ஆனால் இயேசு கைவிடார். தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார். தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே. நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே. சந்தோஷம் பொங்குதே. சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார். முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் நலிந்திடுவாரே. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் நலிந்திடுவார். நானும் பரலோகத்தில் நாளும் பாடல் பாடுவேன். நானும் பரலோகத்தில் நாளும் பாடல் பாடுவேன். கீழ்வரும் இயேசுவோடு நம்மை நித்திய காலமெல்லாம் இயேசுவோடு என்றும் வாழுவேன். சந்தோஷம் பொங்குதே. சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார். முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, கர்த்தரை மகிமையோடு மனமகிழ்ச்சியோடு நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். கர்த்தரை முழு இருதயத்தோடு ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென் ராஜா, உம்மை துதிக்கிறோம். இந்த இடத்திலும் நாங்கள் துதிப்பதும் ஆராதிப்பதற்கு சொற்ப ஜனமாய் இருக்கலாம். ஆனால் ஆராதிக்கிற தெய்வம் பெரியவர். அந்த சுராசுரங்களை படைத்தவர். ஆராதிக்கிற நேரம் வேணா கொஞ்சமா இருக்கலாம். ஆராதனைக்குரிய பாத்திரம் இந்த உலகத்தையே ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொன்ன வாக்கியத்தின்படி ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறவராய் நம்மை மேன்மைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நேசரே உந்தீர் பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. நேசரே உந்தீர் பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. பாரமுடனே பாடி துதிப்பேன். ஆனந்த ஆனந்தமே. பாரமுடனே பாடி துதிப்பேன். ஆனந்த ஆனந்தமே. அழைத்தமே அதிசயமே. ஆராதனை ஆராதனை. அழைக்கமே அதிசயமே. ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி
வாக்கியமே சொல்வோம். பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. நன்றியா, நீர் எங்களை படைத்தவரும் எங்கள் பரிசுத்தருமாய் இருக்கிறபடினாலே உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய கிருபைக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய மகிமைக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய கரத்துக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம். ஆண்டவருடைய திருநாமத்தில் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. உடைய வல்ல கரம் எங்களோடு கூட இடைப்படுவதற்காக ஸ்தோத்திரம். உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிறவர், அண்ட சுராசனங்களை படைத்தவர். எந்த நோக்கத்துக்காய் கர்த்தரை ஆராதிக்கிறாயோ அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். துதி என்பது கர்த்தருக்கு நமக்கு இருக்கிற உறவு. இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட உறவு வேற எங்கேயுமே கிடைக்காது. ஆண்டவரை தரிசிப்பதற்கு உலகத்திலே காசு கொடுத்து போகணும். ஆனால் கர்த்தரை தரிசிப்பதற்கு இருதயம் மட்டும் போதும். உங்கள் இருதயத்தை பார்க்கிறவர், நீ உள்ளத்தை அவரிடத்துல கொடுத்தீங்கன்னா போதும், அவர் உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்பார். அவருடைய பிரசன்னம் உங்களை போடும், அவருடைய அபிஷேகம் உங்களை போடும். உலகத்துல எத்தனையோ அபிஷேகத்துக்கு, உலகம் செய்கிற அபிஷேகத்துக்கு பல லட்சம் செலவு பண்றாங்க. ஆனால் அபிஷேகத்துக்கு ஒன்றே ஒன்று, கர்த்தருக்கு நீ அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவருக்கு நீ அர்ப்பணிச்சுனா போதும், அபிஷேகம் உண்மையில் கடந்து வரும், வல்லமை கடந்து வரும், கர்த்தருடைய மகிமை கடந்து வரும். அவரே முழுமையாய் அவரே முழு மனதோடு ஆராதிப்பாயாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாயின் கருவிலே உருவாகும் உன்னை பெயரிட்டு அழைத்தவர் நம்முடைய தேவன். நம்முடைய பெயர் வைப்பதற்கு தாய் தகப்பன்மார் நான் யோசித்துக் கொண்டிருப்பாங்க, என்ன பெயர் வைக்கிறாங்க. ஆனால் நமக்கு பெயர் இட்டு அழைக்கிறவர் கர்த்தர். ஒரு யோசிக்கிறவர்களை இந்த நாமம் இவனுக்கு தரிக்கப்படும் சொல்லி பெயரிட்டு அழைக்கிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்படிப்பட்ட தெய்வம் தான் நாம் ஆராதிக்கிறவர், அப்படிப்பட்ட ராஜா நாம் ஆராதிக்கிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நீதியின் வலக்கரத்தினாலே உன்னை தாங்குவேன், உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார் என்று சொல்லியிருக்கிறார். வார்த்தையின்படி கர்த்தர் நடத்துவாராக. கர்த்தர் தாமே இந்த துதி வேளையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்தவர்கள் கரமத்தினை கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து தேவ சமூகத்திலே மனதால் படிக்கிறோம். வாசித்த வேத பாடத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 19வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் ஆமென். அல்லேலூயா. இந்த பூமியிலே நீங்கள் ஒருமுகப்பட்டிருந்தால் பரலோகத்திலே தேவனாலே அது உண்டாகும் என்று சொல்லி இந்த நாளிலும் கர்த்தர் நம்மளோட இந்த வாக்கியத்திலிருந்து பேசுவாராக. ஒரு விஷயம், கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமாக. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஐயா. கிருபை நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம், பரிசுத்தம் நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம், இரக்கம் நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம், மனதுருக்கம் உடையவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஐயா. எங்கள் ஆவி, எங்கள் ஆத்மா, எங்கள் சரீரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அதுவே இந்த மனிதனுடைய வார்த்தையாக இருக்கக்கூடாது, நீர் எங்களோடு கூட பேசுகிற ராஜா. ஜீவனுள்ள வார்த்தைகளை எங்களுக்கு தருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை பலப்படுத்துகிற, எங்களை சுகப்படுத்துகிற, எங்களை வழிநடத்துகிற, எங்களை நிலைநிறுத்துகிற உடைய வார்த்தைகளுக்கு நாம் துதிக்கிறோம்.
கர்த்தருடைய கரம் எங்களை பலப்படுத்தி வழிநடத்தப்படுகிறாங்க. உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் அதே வசனத்தை வாசிங்க. ஆனாலும் உங்களில் 2 பேர் தங்களில் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே நீங்கள் ஒருமுகப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய செய்தியின் தலைப்பு மாதத்தில் ஒரு நாள். இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த வருஷத்திலிருந்து ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு தலைப்பின் கீழ் பேசப்பட்டு கொண்டு வருகிறது. நம்முடைய கேலண்டரில் ஒவ்வொரு மாதமும் ஒரு தலைப்பு இருக்குது. இந்த மாதம் என்னது? இங்கே பார்க்கக்கூடாது, வீட்டில் பாட்டு வருது. ஒரு மனதோடு எழுந்து கட்டுவோம் அந்த தலைப்பின் கீழே சொல்லப்பட்டிருக்கிறதுனா இந்த நாளிலே கர்த்தர் செய்தியின் தலைப்பாக வச்சிருக்கிறது ஒரு மனம். அல்லேலூயா. இந்த வருஷத்துலேருந்து எழுந்து கட்டுவோம் அப்படிங்கிற தலைப்பில் செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி இந்த மாதத்திலே இந்த வாக்கியத்தின்படி ஒரு மனதோடு ஒரு மனமாய் கர்த்தருடைய நாமத்தை கர்த்தருடைய பிரசனத்திலே நம்முடைய வாழ்வையும் சரி, நம்ம குடும்பத்தையும் சரி, நம்ம கொடுக்கப்பட்ட ஊழியத்தையும் சரி, அதை எழுந்து கட்டுவதற்கு கர்த்தர் அனுகிரகம் செய்வாராக. அல்லேலூயா. ஒரு மனமாய் எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்தாலும் கர்த்தர் நமக்கு அதை செய்வார், வாய்க்க செய்வார். அல்லேலூயா. 18ஆம் வசனத்தை வாசிங்க. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுகிறீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். நீங்கள் பூலோகத்திலே எவைகளை கட்டவிழ்க்கிறீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த பூமியில நீங்க உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பரலோகத்துல இருக்கணும்னா இந்த பூமியில நீங்க செயல்படணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க பரலோகத்துல எப்படி இருக்கணும்னு கெஸ் பண்றீங்களோ அதை எங்க தான் செயல்படுத்தணும்? இந்த பூலோகத்துல செயல்படுத்தணும். அல்லேலூயா. அவர் மாம்சத்தின்படி சொல்லல, ஆவிக்குரியபடி வழியிலே சொல்றார். நமக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கணும், நல்ல சுகமா இருக்கணும் அப்படின்னா அந்த சுகத்துக்காக நீங்க நல்ல ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்க கட்டினீங்கன்னா உங்க பரலோக வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கும். அல்லேலூயா. நீங்க பூமியில கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டி ஆவிக்குரிய வாழ்க்கையில முழுமையான பாத்திரமா இருந்தீங்கன்னா கர்த்தர் பரலோகத்துல ஒரு வாழ்வை சீர்படுத்தி வைத்திருப்பார். அப்படி நம்முடைய வாழ்வை என்ன சொல்றார்? கர்த்தர் கட்டி எழுப்புகிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு இடத்திலும் நமக்கு என்ன சொல்றார்? ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். 20ஆம் வசனத்தை வாசிங்க. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என்னுடைய நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர் நடுவிலே இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவராகிய தெய்வம் எங்கே இருக்கிறார்? எஸ் எங்க இருக்காங்க? 2 பேராவது 3 பேராவது அவருடைய நாமத்தினால. முக்கியம். எல்லா கூட்டத்திலும் இயேசு இருப்பான்னு சொல்ல முடியாது. நீங்க பேசுற ஊர் கதையில எவருக்கும் மாட்டார். அல்லேலூயா. இந்த ஊருக்காக ஜெபிக்கும் போது அங்க இருப்பார். அல்லேலூயா. நீங்க ஒரு மனதோடு நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துல யார் இருக்கிறா? அங்கதான் கர்த்தர் இருப்பார். ரெண்டாவது இன்னொரு மனுஷன் 2 பேர் சேர்ந்து 3வது ஒரு மனுஷன் பேசுவோம் பாத்தீங்கன்னா அங்க இருக்க மாட்டார். அல்லேலூயா. எங்கே 2 பேர் 3 பேர் அவருடைய நாமத்தினாலே ஒருமுகப்பட்டிருக்கிறார்களோ அங்கே நான் இருப்பேன் என்கிறார். ஒரு 3 காரியம் இந்த நாளில் செய்தியின் தலைப்பு ஒரு மனம். என்னவா? ஒரு மனம். இந்த ஒரு மனம் எங்கே இருக்கணும்? இந்த ஒரு மனத்துக்கு வேண்டிய
என்பது குறித்து ஒரு 3 காரியங்களை தியானித்து நாம் கடந்து செல்லிருக்கிறோம். வாசிக்கலாம். தானியேலின் புத்தகம் 3வது அதிகாரம். தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11, 12, 13. இங்கே நாம் பார்க்கும்போது ஒரு 3 வாலிபர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3 பேருக்குள்ள இருந்த ஒரு மனம், ஒற்றுமை என்ன அப்படின்னு நாம் பார்க்கும்போது, இந்த இடத்துல ராஜா அவருடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிற அத்தனை ஜனங்களுக்கும் ஒரு கட்டளை கொடுத்தார். என்ன கட்டளை? ராஜாவை போல ஒரு பொற்சலை செய்யப்பட்டு அந்த பொற்சலை தேசத்தினுடைய மத்தியில வைக்கப்பட்டு ராஜ்யத்தினுடைய மையப்பகுதியில வைக்கப்பட்டு அந்த பொற்சலையை மேல தாளம் வாத்தியங்கள் வாசிக்கும் போது எல்லாரும் என்ன செய்யணும்? அதை வணங்கணும், அதை பணிந்து கொள்ளணும். இதுதான் ராஜாவுடைய கட்டளை. இப்போ இது மேல தாளம் மேல அடிக்கும் போது என்ன செய்யறாங்க? எல்லாரும் வணங்கிட்டாங்க. ஆனால் ஒரு 3 புருஷர்கள் மட்டும் என்ன செய்யல? அதை வணங்கவில்லை. யோசிச்சு பாருங்க. எகிப்திலிருந்து இஸ்ரவேல் தேசத்திலிருந்து பாபிலோனுக்கு அடிமையாய் கொண்டு போகப்பட்ட ஜனங்கள் பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள், பல்லாயிரக்கணக்கான யூதர்கள், ஆசாரியர்கள், லேவியர்கள், பல கோத்திரத்து மக்கள் அடிமையாக போனாங்க. ஆனா அத்தனை பேர் மத்தியில ஒரு 3 நபர்கள் மட்டும்தான் விசுவாசத்தோடு இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 17ஆம் வசனத்தை வாசிங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்களுடைய தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் உம்முடைய கைக்கும் அக்கினி ஜுவாலைக்கும் தப்புவிப்பார் என்கிற அனுசம் விசுவாசம். இந்த 3 பேருக்குள்ள இருந்த காரியம் தான் விசுவாசத்தில் ஒரு மனம். அல்லேலூயா. எத்தனையோ ஜனங்கள் இருந்தாங்க, எத்தனையோ யூத ஜனங்கள் பாபிலோனில் இருந்தாங்க. அத்தனை பேரும் பொற்சலை வணங்கிட்டாங்க. நம்ம சொல்லுவோம், இவன் கிறிஸ்தவனா இருக்கிறான், அவனே செஞ்சு முடிச்சிட்டான், அவன் எவ்வளவு பெரிய ஆராதன வீரராக இருக்கிறாங்க, அவங்களே ராஜா கட்டளை கீழ்படுத்திட்டாங்க. நீ ஏமாத்திரம். பிசாசு சொல்லுவான், நீ ஏமாத்திரம். அல்லேலூயா. உலகத்தில் சில சம்பவங்கள், சில சூழ்நிலைகள். ஞாயிற்றுக்கிழமை அலுவலகம் இருந்தால் நான் அதை கூட சொல்ல மாட்டேன். ஃபங்க்ஷன் இருந்தால் கூட நம்முடைய பாதம் எங்க படணும்? ஆலயத்தில் படணும். அடுத்த மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய சொந்த குடும்பத்தில் ஒரு கல்யாணம் இருக்கும். ஆனால் நான் போக மாட்டேன். ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த குடும்பத்தில் வச்சேன். அப்பவுமே சொல்லிட்டேன், சண்டே வச்சதுனால அவங்க என்ன சொன்னாங்க, உன் ஒருதலுக்காக நான் மாற்றி வைக்க முடியாதுனாங்க. நான் சொன்னேன், ரொம்ப ஒருதலுக்காக என் ஆண்டவர் விட மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் ஒருவர் தாங்க நமக்கு அடைக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கல்யாணத்தை அன்னைக்கு பார்க்க மாட்டோம், ஆனா அதே பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க மாட்டோம். நிச்சயம் முடியும். அன்னைக்கு நம்மளால போக முடியாது. ஆனால் நான் என்ன சொன்னா, நான் எல்லாத்தையும் உதவி தள்ளிட்டு வர சொன்னேன், நீங்க முடிச்சுட்டு போகலாம், எனக்கு தூரம் நான் போக முடியாது. அதனால தான் சொன்னேன். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்துட்டு கர்த்தரை மகிமைப்படுத்திட்டு போங்க. இல்ல போன இடத்துல எங்க சபை இருக்கு அங்க அட்டன் பண்ணிட்டு போங்க.
அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் எத்தனை யூத ஜனங்கள் அடிமைப்பட்டிருந்த அத்தனை பேர் வணங்கினாங்க. ஆனா 3 பேர் மட்டும் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன். எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? சும்மா நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சொல்லிட்டா போறாது. அது எங்க இருக்கணும்? விசுவாசத்துல. அல்லேலூயா. 18ஆம் வசனத்தை வாசிங்க. விடுவிக்காமல் போனாலும் ஆமென். ஒருவேளை இந்த அக்கினி ஜுவாலை ஆயத்தமாகப்படுகிறது ராஜா சொல்லிட்டாரு. நீ யாரெல்லாம் பணியலையோ அவங்களுக்கு என்னது? அக்கினி. இந்த அக்கினி ஜுவாலையை நீங்க கொண்டு போய் போடப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி ராஜாவுடைய கட்டளை. இந்த 3 பேர் சொல்றாங்க, ஒருவேளை என் தேவன் என்னை விடுதலை ஆக்காட்டும் பரவாயில்ல, நான் எரிந்தே சாம்பலாய் போனாலும் இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் அவசியம். நீ கோடி ரூபாய் கொடுத்தா கூட நான் எங்க வரமாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை விட்டுட்டு வரமாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அதுக்கு டபுள் மடங்கு அடுத்த நாள் அவர் செய்வாங்க. அல்லேலூயா. அப்படியே இல்லாம போனா பரவாயில்ல, நம்ம ஜீவன் போகாதுங்க. அல்லேலூயா. இதான் அந்த 3 பேருடைய வாழ்க்கையில் இந்த விசுவாசம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைக்காமல் போனாலும் அங்கதான் ஒரு மனம். 3 பேர் நிற்கிறாங்க. ஐயோ நம்ம உள்ளத்துக்கு போட்டாங்கன்னா என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லி இந்த 3 பேரும் என்ன செய்யல. இந்த 3 பேருக்குள்ள அந்த ஒரு மனம் மாறவே இல்லை. கையெழுத்து போட்டதுலேருந்து உள்ள தூக்கி போடுகிற வரைக்கும் அவனுடைய ஒரு மனம் என்ன செய்யல, மாறல. அதான் அந்த விசுவாசம். வாசிங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவரின் ஆமென், நம்பப்படுகிற உறுதி காணப்படாதவனுடைய கண்ணுக்கு முன்னாடி தெரியாத விசுவாசம். ஆனால் செயல்பாட்டில் கர்த்தர் அதை கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. ஆமா, விசுவாசத்துல நீ இருக்கிற அப்படின்னு நம்ம வெளிப்படையா நம்மளால கொண்டு வர முடியாது. ஆனா அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறவர் கர்த்தர். அந்த விசுவாசத்துல நம்ம நிலைநிறுத்தப்படுகிறவர் கர்த்தர். இந்த விசுவாசத்துல நம்மை நிலைநிறுத்துகிறவர் கர்த்தர். அதே எபிரேயர் 11:6 வாசிங்க. விசுவாசம் இல்லாமல் ஆமென், அல்லேலூயா. நீங்க விசுவாசத்தோடு இருக்கிறது யாருக்கு தெரியுமா? ஒரு கிறிஸ்தவ வாழ்விலே தேவனுக்கு நீங்க பிரியமா வாழணும் அப்படின்னா நீங்க எப்படி வாழணும்? விசுவாசத்தோடு வாழுங்க. நன்மையோ தீமையோ கர்த்தரை நம்பி வந்துட்டோம். எப்படி ஒரு மனவாட்டி ஒரு மணவாளனை நம்பி வர்றாங்களோ, ஒரு குடிகாரனோ என்ன சூழ்நிலையை உடைக்கிறாங்களோ தெரியாது. ஆனா அவங்கள நம்பி கடைசி வரைக்கும் தன் வாழ்க்கையை நடத்துகிற பெண்மணிகள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. எதன் அடிப்படையில்? இதான் நம்ம வாழ்க்கை, இதான் நமக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி அவன் பிடிச்சிட்டு அடிச்சா கூட யாருக்கா வர என் கணவர் மாதிரி வராது அப்படின்னு. நம்ம தெய்வம் அப்படி தெய்வம் இல்லைங்க. நம்ம அன்போடு அழைக்கிறவர், நம்ம அழாதேன்னு நம்ம கண்ணீரை துடைக்கிறவர், நீ வேதனைப்படும் போது உன்னோடு வேதனைப்படுகிறவர், நீ துக்கப்படும் போது நீ உன்னோடு கூட துக்கப்படுகிறவர். நமக்கு இருக்கிற கணவன் மார்களோ மனைவி மார்களோ அப்படி கிடையாது. நீ செஞ்செல்லாம் அது உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுகிற எத்தனையோ கணவன் மனைவிகள் இருக்கிறாங்க. ஆனால் தேவன் அப்படி இல்லை. இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உள்ள கொண்டு போடுறாங்க. வாசி 72ஆம் வசனம், தானியேல் 3ஆம் அதிகாரம். ராஜாவுடைய கட்டளை கடுமையாய் இருந்தபடியால் சூளை மிகவும்
சூடாக்கப்பட்டபடியினால் அக்கினி ஜுவாலையானது ஆமென். அக்கினி என்ன செஞ்சது? யாரை கொண்டு போட்டது? தூக்கி கொண்டு போனவர்களை கொன்று போட்டது. அல்லேலூயா. வாழ்க்கையில யோசிப்பாங்க, உங்களை யாரெல்லாம் தூக்கி நெருப்புல போட நினைக்கிறாங்களோ அத்தனை பேரும் செத்து போவாங்க. உங்க விசுவாசம் அப்படி இருந்துச்சுன்னா அது நடக்கும். அல்லேலூயா. உங்களை குடும்பத்தை அழிக்கணும், உங்களை அழிக்கணும், உங்க வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்கிற எந்த மனுஷனா இருக்கட்டும், எந்த ராஜ்யமா இருக்கட்டும், எந்த பிள்ளையா இருக்கு, யாரா இருக்கட்டும், நீங்க விசுவாசத்தோடு இருந்தீங்கன்னா உங்கள் சத்துரு உங்கள் கண் முன்னே அழிந்து போவார். அல்லேலூயா. அடுத்தவங்க முன்னாடி இல்ல, தூக்கிட்டு போனவங்க முன்னாடிதான். அப்போ அப்படிப்பட்ட விசுவாசம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வெறும் கிறிஸ்தவனா நீங்க வாழணும். யாராலும் வாழலாம். என் பேருக்கு கிறிஸ்தவ பேரை வச்சுட்டு வாழ்ந்துட்டு போயிடலாம். அவனும் கிறிஸ்தவனும் தான் சொல்லுவான். வருஷத்துல ஒரு நாள் சர்ச்சைக்கு போறவனும் எல்லாம் சொல்லுவான், கிறிஸ்தவன் தான் சொல்லுவான். டெய்லி போறவனும் கிறிஸ்தவன் தான் சொல்லுவான். ஆனா யார் கிறிஸ்தவன்? உறுதியில விசுவாசத்துல உறுதியாக இருக்கிறது. என்ன நடந்தாலும் சரி, என் கர்த்தரை விட்டு என்ன செய்ய மாட்டேன், பின்வாங்கவே மாட்டேன். அவன் தான் கிறிஸ்தவன். அவன் தான் விசுவாசம் உள்ள கிறிஸ்தவன். 21ஆம் வசனத்தை வாசிங்க. அதுக்கு முன்னாடி 22 முன்னாடி விசாலங்களோடும் பாகைகளோடும் ஆமென். எல்லா பாதுகாப்போடு அவங்க கட்ட அவிழ்ந்துடக்கூடாது, அவங்க மனசை தூக்கி போகும்போது தப்பிச்சு போயிடக்கூடாது. நெருப்ப கண்டா தப்பிச்சு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, கட்டுறாங்க. அல்லேலூயா. அவங்க தப்பிக்கிறதா எங்க தப்பிச்சிருக்கணும்? ராஜாவை முன்னாடி நிற்கும் போதே என்ன செஞ்சிருக்காங்க, தப்பிச்சிருக்கணும். மறுபடியும் என்ன செய்யலாம், பொறிச்சலை வணங்கியிருக்கலாம். ஆனா இவங்களுக்கு அந்த எண்ணம். ஆனா ராஜாவுக்கும் மற்றவங்களுக்கு என்ன எண்ணம், நெருப்பு பக்கத்துல போயிட்டா என்ன செய்யலாம், தப்பிச்சு ஓடிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு என்ன செய்யறாங்க, பலமாய் கட்டினார்கள். ஆனால் கட்டி தூக்கிட்டு போனவர்கள் எரிந்து போனார்கள், அக்கினிக்கு இரையானார்கள். ஆனால் கட்டப்பட்டவர்களோ விடுதலையோடு ஆராதித்தார்கள். அல்லேலூயா. வாசிங்க எபிரேயர் 12:1 வாசிங்க. ஆவியால் ஓட, கர்த்தருக்கு முழுமையாய் ஓட நம்மை என்ன செய்யணும், அர்ப்பணிக்க வேண்டும். அப்போ இந்த மனிதர்கள் என்ன செய்யணும், கட்டுகிற வரைக்கும் எப்படி இருந்தாங்க? 3 பேரும் எப்படி இருந்தாங்க? பொறுமையா இருந்தாங்க. நம்மளா என்ன செஞ்சிருக்கோம், என்ன கட்டிடுவியா, எங்க அப்பா யாருன்னு தெரியுமா அப்படின்னு நினைச்சீங்களா? பேசிருக்கலாம். ஆனா எதுவுமே பேசல. அப்போ எதுவா இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறவர், ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவர். ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் எந்த விதத்திலும் நம்மை விட்டு கொடுக்காதபடி, தேவன் நம்மை விட்டு கொடுக்காம எந்த இடத்துல நம்மை பாதுகாப்பார், எந்த இடத்துல நம்மை நிலைநிறுத்துவார். அப்ப அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும், அவருக்காக அர்ப்பணிக்கணும். வாசிங்க 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. நல்ல போராட்டத்தை போராடுங்க, நல்ல போராட்டத்தை போராடுங்க, ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நல்ல போராட்டத்தை போராடுவதற்கு கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. ஆண்டவருடைய சமூகத்திலே பார்த்திருக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் இருக்கிறோம். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில சில நிந்தனைகள், போராட்டங்கள், அவமானங்கள், பாடுகள் எல்லாம் வரும். ஆனால்
மத்தியிலே கடைசி வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? போராட வேண்டும். மறுபடியும் அதே வசனத்தை வாசிங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது யார் சொல்றாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். அப்போ நல்ல போராட்டம் இதுதான் அந்த 3 பேருக்குள்ள இருந்தது. விசுவாசத்துல நல்ல போராட்டம். தன் வாழ்க்கையிலே அந்த மரணம் குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மரணம் குறிக்கப்பட்ட போது கூட அவங்க அந்த விசுவாசத்தை விட்டு என்ன செய்யறாங்க? பின்வாங்கவில்லை, வழிவிலகவில்லை. நமக்கு மரணமே நேர்ந்தாலும் எதை மட்டும் விட்டுவிடக்கூடாது? விசுவாசத்தை விட்டு விலகி விடக்கூடாது. வாசிங்க தானியேல் 3ஆம் அதிகாரம் 24, 25 வசனத்தை வாசிங்க. எழுந்திருந்து மந்திரிமார்களுக்கு மூணு பேர் உள்ள போட்டோம். அந்த 3 பேர் தானே அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த வசனத்தை வாசிக்கணும். அதுக்கு அவன் இங்கே நாம் பார்க்கும்போது இந்த மனிதர்களை உள்ள போடும்போது எப்படி போட்டாங்க? கட்டி போட்டாங்க. இப்ப நெருப்புக்குள்ள எப்படி இருக்காங்க? எப்படி உலாவுறாங்க? விடுதலையோடு உலாவுறாங்க. அப்படின்னா என்ன? கட்டினதெல்லாம் அழுந்து போச்சு. இல்லையா? என்னெல்லாம் கட்டினாங்களோ அத்தனை கட்டி என்ன செஞ்சது? அவிழ்ந்து போனது. விடுதலையோடு நீங்க விசுவாசத்துல ஆண்டவருக்கு முன்னாடி நிற்பீங்கன்னா உங்களுக்கு போடப்பட்ட கட்டுக்கள் எல்லாம் அவர் அவிழ்த்து போடுவார். அல்லேலூயா. நீங்க விடுதலையோடு இருப்பீங்க. சத்துருக்கு கலக்கம் உண்டாயிடும். யார் உங்களை கட்டி போட்டாங்களோ அவங்களுக்கு தான் சேதாரம். சேதாரம் யாருக்கு இல்லை? நமக்கு இல்லை. ஏன் இல்லை? உங்க விசுவாசம். அதான் உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகும். நீ என்ன விசுவாசிக்கலையோ அது நடக்கும். அப்படின்னா நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் மரணமே நேரிட்டாலும் விசுவாசத்தை விட்டு விலகக்கூடாது. இந்த 3 பேர் கூட இந்த விசுவாசம் அப்படித்தான். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? சின்ன பிரச்சனைக்கு நம்ம என்ன செய்யணும்? சோர்ந்து போகிறோம். பிசாசு நம்மை அந்த சோர்வுக்குள்ள தள்ளிடணும். அவ்வளவுதான், இது நடக்காது, இது முடியாது, இதுதான் அவனுடைய செயல். நம்முடைய விசுவாசம் நடந்தாலும் நடக்காட்டும் அவருக்கு மட்டும்தான். இதுதான் சாத்ராக் மேஷாக் அவங்க 3 பேருக்குள்ள இருந்த விசுவாசம். நான் மறிச்சா கூட பரவாயில்ல, ஆனா எதை மட்டும் செய்ய மாட்டேன்? ஒரு சிலையை வணங்க மாட்டேன். அப்படிப்பட்ட நம்பிக்கை விசுவாசத்துக்குள்ள நீங்கள் கடந்து வந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாங்க. அல்லேலூயா. 2வது ஒரு காரியத்தை தியானித்து கடந்து சொல்லுவாங்க. மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே நீங்க எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்றார். இப்ப விசுவாசம் மட்டும் இருந்தா போதுமா? என்ன வேணும்? ஜெபம் அவசியம். 2வது நம்முடைய வாழ்க்கைக்கு ஜெபம் அவசியம். ஒரு விசுவாசியா இருந்தால் போதாது, அந்த விசுவாசி யாரா இருக்காங்க? ஜெப வீரரா, ஜெப வீராங்கனியா, ஜெபிக்கிறவங்களா இருக்காங்க. அப்படி ஜெபத்துல நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா உங்கள் ஜெபத்துக்கு என்ன உண்டு? பதில் உண்டு. அப்படிப்பட்ட பதிலை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட நம்பிக்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ ஆண்டவராகிய தெய்வம் நம்முடைய ஜெபங்களுக்கு என்ன செய்கிறார்? பதில் தருகிறார். ஒவ்வொருடைய ஜெபத்துக்கும் பதில் உண்டு. அதே அதிகாரத்தில் மத்தேயு 21:12 வாசிங்க.
ஜெப வீடு. ஆனால் சில வீடுகளில் வெளியில் மட்டும் வேறு இருக்கும், ஆனால் உள்ள என்ன இருக்காது. எதுக்காக நம்ம வீட்டில் என்ன இருக்கணும்? ஜெபம் இருக்கணும். அப்போ தான் நம்ம வீடு என்ன வீடாக மாறும்? ஜெப வீடாக மாறும். அது இல்லைன்னா நம்ம வீடு என்ன இல்லை? ஜெபம் இல்லாத வீடு என்ன வீடு? கூரை இல்லாத, டாப் இல்லாத வீடு. அது அந்த வீட்டுக்குள்ள என்ன நாளும் வரும், என்ன பிரச்சனைனாலும் வரும், என்ன கஷ்டனாலும் வரும். விசுவாசம் மட்டும் இருந்தால் போதாது. அந்த விசுவாசத்தோடு கூட என்ன வேணும்? ஜெபம் அவசியம். அல்லேலூயா. நாம ஜெபிக்கிற ஜெபம் நம்முடைய வாழ்விலே அனைவருக்கு நன்மை பயக்கும். நம்ம வீடு ஜெப வீடா இருந்தா நம்ம வீட்டிலிருந்து அனைவருக்கும் சுகம் கிடைக்கும், அனைவருக்கும் விடுதலை கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஜெப வீடை கர்த்தர் நமக்கு தருவாங்க. வீடை கட்டும் போது நம்ம கட்டுறதுக்கு ஒருத்தரை மணி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே இந்த வீடு கட்டினா நான் எப்போதும் ஜெபத்தை நடத்தும் ஆண்டவரே அப்படிமோ. நிறைய பேருடைய வாழ்க்கையில சாட்சியாக கேட்டுட்டேன். இந்த வீடு தான் நினைச்சேன், வீடை கட்டிட்டு தான் நான் வேணேன் ஜெபத்துக்கு நான் திறந்து தரேன்னு சொல்லி எத்தனையோ ஊழியர்களுக்கு சாட்சி சொல்லியிருக்கிறான். ஆனால் நல்ல வீடெல்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஜெபமோ 2 ஜெபம் வைப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்காது? என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எங்க வீட்டுக்காரர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, இல்லை என் பிள்ளைங்க தடை பண்ணுறாங்க இப்படின்னு சொல்லி நிறைய காரியத்தை தட்டி கழித்த எத்தனை குடும்பங்கள் இருக்கிறாங்க. ஆனா வீடை கட்டுவதற்காக ஊழியக்காரர்கள் ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க? ஜெப வீடா மாற்றணும். அப்ப எத்தனையோ விதமான சூழ்நிலைகள் நமக்கு கடந்து வந்தாலும் நாம யாரா இருக்கணும்? ஜெப வீடா, ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் நம்ம ஜெபத்தை செய்யக்கூடாது, விடக்கூடாது, குறைச்சிடக்கூடாது. நம்ம ஜெபிச்சோம் அப்படின்னா நமக்கு ஜெயம் கிடைக்கும். வாசிங்க நீதிமொழிகள் 15:8 வாசிங்க. நீதிமொழிகள் 15:8. துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்கள் ஜெபம் அவருக்கு பிரியம். ஆமென். துன்மார்க்கமாக ஜீவித்து பலி செலுத்துகிற அந்த பலி தேவனுக்கு பிரியமில்லாதது. ஆனால் உண்மையாய், செம்மையாய், விசுவாசமாய், தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்வருடைய ஜெபம் யாருக்கு பிரியம்? கர்த்தருக்கு பிரியம். அப்படின்னா என் ஜெபம் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறதா? நான் ஜெபிக்கிறேன், டெய்லி ஜெபம் பண்றேன், காலையிலே மாலையிலே ஜெபம் பண்றேன், என்னுடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதா? அப்படின்னா நம்மளுக்கு நிதானிக்கிறாங்க. செம்மையானவருடைய ஜெபம் அப்படின்னா நான் நடக்கிற வழி செம்மையா இருக்கிறதா? நான் போகிற பாதை செம்மையா இருக்கிறதா? நான் செய்கிற பணிகள் செம்மையா இருக்கிறதா அப்படின்னு நீங்களே சோதித்து பாருங்க. செம்மையா இருக்கிறவருடைய வாழ்க்கையுடைய ஜெபத்தை தான் கர்த்தர் அங்கீகரித்தார், கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார். வாசிக்க யாக்கோபுக்கு எழுந்த நிறுவம், யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 15-16 வசனம். பெரியாடியை ரட்சித்தது கர்த்தர் அவனை எழுப்புவார். பாவம் செய்தானால் ஆமென் அறிக்கையிட்டு ஆமென் ஊக்கமான ஆமென். ஒருவேளை யாருக்கெல்லாம் குற்றக்குறைகள் இருக்குது, குறைபாடு இருக்குன்னா, கணவன் மனைவியா இருக்கிறார், சகோதர சகோதரிகளா இருக்கலாம், பெற்றோர் பிள்ளைகளா இருக்கலாம், ஒப்புரவாயிங்க. கோபப்பட்டு போய் ஜெபம் பண்ணாங்க, எரிச்சல் பிடிச்சி என்ன செய்யாதுங்க, அந்த ஜெபம் கேட்கவே பண்ணாது. எப்படி ஜெபம் பண்ணுமா? ஒருவருக்கு ஒருவர் சமாதானம் வாங்கி ஜெபம் பண்ணுமா? அந்த ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்வார்? கேட்பார், அங்கீகரிப்பார். அப்படிப்பட்ட ஜெபத்தை தான் கர்த்தர் பிரியப்படுது. அப்படின்னா நான் நம்முடைய வீடு ஜெப வீடாக இருக்கணும். அப்படின்னா ஒருத்தர் ஜெபம் பண்ணும்போது இன்னொருத்தர் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அப்படி ஜெபம் பண்ணிங்கன்னா அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும், அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு மனமுள்ள ஜெபம்
கர்த்தரை செபிக்கிற, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்கிற அந்த விண்ணப்பத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். மூன்றாவது காரியத்தை தியானித்து கடந்து சொல்லுவோம். வாசிக்கலாம். தானியேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மூன்றாவது காரியம் பரிசுத்தம். இந்த பரிசுத்தத்தில் ஒரு மனம். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 4 பேரையும் கர்த்தர் ராஜ சமூகத்தில் தெரிந்து கொண்டார், பாபிலோன் மாகாணத்தில். அப்படி தெரிந்து கொள்ளும் போது யாரெல்லாம் நல்ல ஞானமுள்ள வாலிபர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் பணி செய்யறதுக்குன்னு ஒரு இன்டர்வியூ வைக்கிறாங்க. இந்த இன்டர்வியூ என்னன்னா, இந்த இன்டர்வியூவில் அவங்க செலக்ட் ஆகணும் அப்படின்னா ராஜா கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும். அப்படின்னா அவங்களுக்கு ராஜா ஒரு போஜனத்தை கட்டளையிடுகிறார். ராஜா அரண்மனையில் அவங்களுக்கு என்ன ராஜா சாப்பிட்றாங்களோ அந்த ஆகாரத்தை என்ன செய்யணும், அவங்களுக்கு கொடுக்கணும். ஆனால் ராஜ போஜனம் அப்படின்னா யூதருக்கும் பாபிலோனிய முறைமைகளுக்கும் ஆகாரத்தில் வித்தியாசம். என்னைக்குமே யூதர்கள் தேவன் விரும்புகிற காரியத்தை தவிர மற்ற காரியத்தை செய்ய மாட்டாங்க. அதனால தான் இந்த தானியேல் என்ன செய்றாங்க, ராஜ போஜனத்திலிருந்து தன்னை விலக்கணும். ஆனால் ராஜாவுடைய சமூகத்தில் நம்ம நிற்கணும். ஆனால் நமக்கு வேண்டாத காரியம் என்ன, ராஜ போஜனம். அதுலேருந்து நமக்கு விலக்கு அளிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்குள்ள இருந்த அந்த ஒரு மனம் அவர்களை தப்பி வைத்தது. பிரதான இடத்துல கர்த்தர் என்ன செய்யறாரு, இறக்கம் பாராட்டி இருதயத்தில் நினைக்கும் போதே கர்த்தர் உங்களுக்காக ஒரு வழியை திறப்பார். நீங்க என்ன காரியத்துக்காக பரிசுத்தமா இருக்கு நினைக்கிறீங்களோ அந்த பரிசுத்தத்துக்கு கூடிய வழியை கர்த்தர் திறப்பார். அதைத்தான் தானியேலுக்கு செய்தார். இந்த அருமையான 4 பேரும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்றாங்க. எல்லா நாட்களும் முதல்ல 10 நாள் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. 10 நாள் பார்த்ததுலே இவங்களுக்கு முகம் மாறல, அவங்களுடைய செய்கைகள் மாறல, எல்லாமே பெஸ்டா இருந்தது. அதனால என்ன பண்ணாங்க, அந்த பிரதானி அதை கண்டினியூ பண்ணாங்க. அப்படி வருஷத்துடைய முடிவு வரும்போது வாசிங்க 15ஆம் வசனம் 16ஆம் வசனம். போஜனத்துல ஒரு மனுஷனுடைய வாழ்வாதாரம் இல்லை என்பதை தான் கற்றுக் சொல்லுவோம். அல்லேலூயா. நம்ம சாப்பிடுகிற ஆகாரத்துல என்ன கிடையாது. டெய்லி பிரியாணியா சாப்பிட்டா நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இல்ல டெய்லி கஞ்சியாவே கொடுத்தாலும் என்ன கிடையாது. அதுல ஒன்றும் பெறாது இல்லைங்க. அதன் காலத்துல என்ன சாப்பிடணுமோ அதான் சாப்பிடணும். அல்லேலூயா. அது இருந்தா அன்னைக்கு இருந்தா பாடம் அது கிடைச்சா போடும். இந்த 4 பேரும் தன்னை பரிசுத்தமாய் காத்துக் கொள்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்ததினாலே கர்த்தர் மற்ற எல்லாரை பார்க்கிலும் மேன்மையாக வைத்தார். எல்லாருமே வாலிபர்கள். அங்க செலக்ட் பண்ணப்பட்ட அத்தனை பேரும் யாரு, வாலிபர்கள், யூத் தான். அப்போ அத்தனை பேருக்கு மத்தியிலே ராஜ போஜனம் என்ற விலையேற பெற்ற ஒரு போஜனம். அதை சாப்பிட்டவர்களை காட்டிலும் அதை விலக்கினவர்களுடைய முகம் பிரகாசமாக இருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், பெரிய விலை உயர்ந்த ஒன்றை நம் நாடி திறதை விட விலையேற பெற்ற தெய்வத்தை நாடினை நாம் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். அல்லேலூயா. திருமணம் செய்யும் போது நல்ல வசதியான வீட்டுக்கு நான் மருமகளா போனா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறது. நல்ல அழகான பொண்ணா இருந்தா நல்லா இருக்கும், அழகான பையனா இருந்தா நல்லா இருக்கும் இப்படி நீங்க நினைக்கிறதை காட்டுவோம். நீங்க ஆண்டவரத்துல தேவனுக்கு சித்தமான ஒரு வாழ்க்கை அமைந்தா போதும்.
செல்வந்தனை காட்டிலும் செல்வந்தன் யார்? தேவனிடத்துல யார் இப்படிப்பட்ட விண்ணப்பம் செய்கிறாங்களோ அப்படிப்பட்டவர்களாக செல்வந்தர். அல்லேலூயா. ஏன்னா நான் ஜெபிச்சது அதுதான். ஒரே உன்னுடைய ஊழியத்துக்கு ஏற்ற ஒரு மனவாட்டி வேணும். எனக்கு ஏற்ற மனவாட்டி நான் கேட்கிறேன். அல்லேலூயா. எனக்கு ஏற்ற பொண்ணை தானே நான் கேட்கிறேன். நான் என்ன கேட்டேன்? உன்னுடைய ஊழியத்துக்கு. என்னுடைய சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த ஊழியத்துக்கு ஏற்ற ஒரு மனப்பெண்ணை தாங்கன்னு நான் கேட்டேன். கர்த்தர் அதை கொடுத்தார். அப்படி கொடுத்ததுனால தான் 1000 ரூபாய் சம்பளத்தில் குடும்பம் நடத்த முடியுது. அல்லேலூயா. ஏன் விருப்பப்படி கேட்டது அப்படின்னா என்ன நடந்திருக்கும்? 1000 ரூபாய் இல்லை, 10,000 ரூபாய் இருந்தால் கூட பத்தாது. அல்லேலூயா. என்னைக்குமே ஆண்டவர் தேவனிடத்துல நீங்க உங்க வாக்கை ஒப்பு கொடுத்து கேளுங்க, அவர் உங்களுக்கு சரியானதை செய்வார். கர்த்தருடைய சித்தமா இல்லையா எதுவாக அந்த சம்பவத்தில் போடுங்க. தேவ சித்தம் இருந்தால், இதுதான் எனக்கு மனவாட்டி நியமிக்கப்பட்டிருந்தால், அது கல்யாணம் மேடை வரைக்கும் போனா கூட யாரும் தடுக்க முடியாது. ஆண்டோடைய சித்தம் இல்லைன்னா கல்யாண மேடையில் போய் நின்னா கூட கர்த்தர் நடத்த அனுமதிக்க மாட்டார். இது அவருடைய சித்தம். ஆனா அதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அழகு ஒரு பொருட்டல்ல, அறிவு ஒரு பொருட்டல்ல. வேதத்தை வாசிங்கன்னா உங்க அழகும் அறிவும் பெருகும். அல்லேலூயா. ஆமா. ஏன்னா அதை நான் உணர்ந்தேன். தமிழ் தப்பு தப்புமா வாசித்தேன். ஆனால் என்னைக்கும் முழங்காலில் நின்று பைபிளை ரெகுலராக வாசிச்சேனோ அன்னையிலேருந்து எனக்கு தமிழ் எழுத்துல தவறு வரல. ஏன்னா அறிவு இங்கே இருக்கு, ஞானம் இங்கே இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் எப்படிப்பட்ட வாழ்வை வாழ? பரிசுத்தமான வாழ்க்கை. அந்த பரிசுத்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கணும். கிடைக்கிறதெல்லாம் சாப்பிடணும், கிடைக்கிறதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும் முக்கியம் அல்ல. அது கர்த்தருடைய சித்தத்தின்படி இருக்கணும். அதைத்தான் அவர் சொல்றார். எதையிலுமே மனரம்யமா இருந்தோம்னா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எதை சொல்லுகிறது? போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்திய மிகுந்த ஆதாயம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் போதுங்க. இதுல நம்ம யாரும் சிறப்பாக இருக்கிறோம், அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதம். ஓட வீட்டில் இருந்தாலும் கிடைக்கிறத குடிச்சிட்டு சந்தோஷம் பண்ண அந்த சந்தோஷத்தை காட்டிலும் பெரிய சந்தோஷம் என்ன இல்லை? பெரிய மாடி வீட கட்டி டெய்லி கடங்காரம் வர்றது விடையும் எங்க இருந்துட்டு போயிடலாம். ஓட வீட்டில் இருந்துட்டு போயிடலாம். அவன் பேசுற பேச்சு, அவன் திட்டு அது நமக்கு தேவையா? இல்லை. நமக்கு என்ன வேணுமோ யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். இந்த தானியேல் இதை நினைத்து தான் பார்க்கிறார். ஆண்டவரத்துல இது விளக்குனா நல்லதுன்னு நினைக்கும் போது எங்க தயவு பாராட்டுறார். உனக்கு எது வேண்டாமோ அதை விளைக்கணும், எது வேணுமோ அதை சேர்ப்பான். வாசிங்க 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13, 14 வசனத்தை வாசிங்க. ஆகையால் தெரிந்த புத்தி உள்ளவர்கள் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது நாம் பூரண நம்பிக்கை உள்ளவர்கள். ஒருவேளை நம்ம பூரண வாழ்க்கை எப்படினாலும் இருக்கலாம், முன்னாடி இருந்த வாழ்க்கை எப்படி இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பக்கம் வந்ததுக்கு அப்புறம் நாம் யாரா மாறணும்? பரிசுத்தமாய் மாறணும். பரிசுத்த வாழ்வுக்கு நேரம் மாறணும். இன்னும் 4 பேருக்கு அந்த ஒரு மனம் இல்லை.
மீதி 3 பேர் என்ன செஞ்சாங்க? ஒத்து வச்சாங்க, உடன்பட்டாங்க. அதான் ஒரு மனம், அது பரிசுத்தத்தில் ஒரு மனம். ராஜாவுடைய கட்டளை இருந்தான், ஆனா ராஜாவுடைய கட்டளையே மாற்றுகிறவர் யார்? நாம் ஆராதிக்கிற தேவன். இல்லையா? நாம பரிசுத்தத்தை நாடும் போதே அந்த பரிசுத்தத்துக்குரிய வழியை கர்த்தர் திறந்து கொடுப்பான். அதான் சொல்றாங்க, ஒரு மனம். ஒரு மனம் நமக்கு அவசியமாக இருக்குது. 3 பேரும் அப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தாங்க. வாசிங்க, அதே தானியேல் 1ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை வாசிப்பாங்க. சமர்த்தம். ஆமென். ஆமென். அருமையான வேலையிலும் ஃபைனலா அவங்கள சோதிச்சு பார்க்கும்போது மற்ற எல்லாரை காட்டிலும் எத்தனை மடங்கு அதிகம்? 10 மடங்கு சாமர்த்தியமா இருந்தார். அவங்க சாப்பிட்ட ஆகாரம் என்னது? சாதாரண உணவு. ஒன்னே ஒண்ணுதான் காரணம், கர்த்தருக்கு பிரியம் இல்லாத ஒரு விளைவிட்டார். அவ்வளவுதான் பரிசுத்தம். கர்த்தருக்கு எதெல்லாம் பிரியம் இல்லையோ அதை ஒரு வாழ்க்கையில அகற்றிட்டீங்கன்னா தங்க தேவனாகிய கர்த்தர் உங்களை எப்படி மாற்றார்? இந்த உலகத்துல மற்ற எல்லாரை காட்டிலும் 10 மடங்கு மேன்மையுள்ள ஒரு லைஃப்ல வைப்பார். அது ஒரு மனம், குடும்பத்திலே சரி, தனிப்பட்ட வாழ்வில் சரி. அதான் சொல்றாரு, ஒரு மனம் நமக்கு அவசியம். 3 காரியம் என்னதான்? 1 விசுவாசம், 2 ஜெபம், 3 பரிசுத்தம். இந்த 3லையும் நம்ம ஒரு மனமா இருந்தா நம்ம குடும்பத்தை யாரும் அசைக்க முடியாது. நம்ம இருக்கிற இடத்தை யாரும் அசைக்க முடியாது. நம்ம வாழ்க்கையை யாரும் அசைக்க முடியாது. கர்த்தர் ஒரு முறையே நமக்கு ராஜாவாயிருப்பான். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வேத வசனங்களை ஆசீர்வதிப்பார்.